ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்தெந்த கம்பெனிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது ட்ரிவியம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டெக் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. நாலாவது அசெஞ்சர்லேருந்து நோட்டிஃபிகேஷன். இந்த 4 கம்பெனி பற்றி நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்விக்கிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் 1க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட், அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் வேலை செய்யலாம். அந்த இதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் டைமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, பார்ட் டைம் எல்லாம் கிடையாது. சரி, இதில் என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது முழுவதும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆர் ரிசர்ச் லேப் செட்டிங்ஸ், இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் எதில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், அல்காரிதம் மற்றும் ஸ்டாட்டிக்கல் மெத்தட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் வேணும். இது இல்லாமல் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸுங்கிறது உங்களுக்கு தேவை. கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைத்தான் அப்படிங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அப்ளை நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, செகண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவியம்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைவாய்ப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூட்டருக்கான வேலைவாய்ப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிமோட், வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறதுக்கான வேலைவாய்ப்பு. இது எப்படி இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் பேஸ்டு ப்ராசஸாக தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் கம்பல்சரி வேணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட்டுக்கான நாலேஜ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷுங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும். இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வேணும். டைப் ரைட்டிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூட்டர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ இயான், ஃபினான்ஸ், இமிடியேட் ஸ்டாட்டிக்ஸ், கிராக்கர்ஸ், இமிடியேட் அக்கௌண்டிங், இங்கிலீஷ், இதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 காலையில் 11:30 மணி வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான். மண்டே டு ஃப்ரைடே தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்டு வைக்கிறாங்க. ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், அதாவது கிளைண்ட் கூட வச்சு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அவ்வளோதான். இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஈஸி அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க்டின் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் ரோஸ்டர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனருக்கான வேலைவாய்ப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிமோட் தான், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதுலேயும் அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் டைம் தான், பார்ட் டைம் எல்லாம் கிடையாது. ஃபுல் டைம் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு டிசைனிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோ அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-9 லட்சம் per இயருக்கு உங்களுக்கான சேலரி வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெஞ்சர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அசெஞ்சரில் என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை 1 வருஷத்துக்கு உள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு 4,60,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் தான். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், பூனே, மும்பை, சென்னை, குக்ரம், கொல்கத்தா, இண்டோர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர். நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு லொக்கேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுங்கிறது இதில் கொடுத்துட்டாங்க, கிளியராக படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, யார் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரீம்ஸ் பிரான்ச்சஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் இல்லை எம்இ, எம்டெக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை பிசிஏ, எம்சிஏ இல்லை எம்எஸ்சி, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி இல்லை ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்த பேட்ச் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 மற்றும் 2024 பாஸ் அவுட்ஸான கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைமாக படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பார்ட் டைமாக படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டேரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான். இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இது முழுக்க நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன். சரி, இதுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான லிங்க் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகுள்ளே வந்துடும். உள்ளே வந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம குரூப். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஸ்விக்கியோட நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி எல்லா வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.
இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ன வேலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம், குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதில் பேச்சஸ், அதே மாதிரி சேலரி எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ளை லிங்க் இதில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். நன்றி.